கைஸ் தமாத்துண்டு ஐஸ்கிரீமால பார்வதிக்கும் கமருதீனுக்கும் நடுவில் பிரேக்கப் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. சீரியஸ்லி ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, நேத்து நைட் அந்த சம்பவம் தான் நடந்திருக்கு. அதாவது இவனுங்க அதுக்கோ அடிச்சுப்பானுங்க, இது மூலியமா பிரேக்கப் வரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்திருப்போம். ஆனா அவளோட ஐஸ்கிரீம்காக பிரேக்கப் வரும் அப்படின்ற மாதிரி சீரியஸ்லி என்னடா மானங்கட்ட லவ்வா இருக்கு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது முதல்ல லவ்வா என்ன விஷயம், இவனுங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஓடுதுன்னே தெரியல. பார்வதி என்னன்னா ஒரு பக்கம் வந்து கமருதீனை லவ் பண்ற மாதிரி பேசுறாங்க, கமருதீனும் பார்வதி லவ் பண்ற மாதிரி பேசுறான். திடீர்னு பாத்தீங்கன்னா வேற மாதிரி பேசுறான், திடீர்னு இந்த பொண்ணு வேற மாதிரி பேசுது. இதுங்க ரெண்டும் ஒரு மாதிரி ஓடிட்டே இருந்தது. நேத்து அந்த ஐஸ்கிரீமால பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க் மூலமா பிக் பாஸ்க்கு கண்டென்ட் கிடைச்சதோ இல்லையோ, அந்த டாஸ்க் மூலமா கமருதீனுக்கும் பார்வதிக்கும் நடுவுல இருந்த அந்த லவ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே முறிவு, காதல் முறிவு வந்து நடந்திருக்கு. சோ அது என்ன விஷயம் அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். கூடவே பாத்தீங்கன்னா அரோராவுக்கும் கமருதீனுக்கும் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பாண்டிங்கா இருக்கு. சோ இதை பத்தி கமருதீன் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நைட் வந்து புலம்புறாரு, ஒரு பக்கம் பார்வதியை கழுவி ஊத்துறாரு. சோ இது எல்லாமே நடந்திருக்கு. அது என்னன்றத டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா விஷயம் தெரியுமா, இந்த ஐஸ்கிரீம் டாஸ்க் நேத்து நடந்ததுல, அந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா அரோரா வந்து கமருதீனுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டாங்க. சோ அவங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி கமருதீன் வந்து என்ன பண்ணாரு, அரோராக்கு வந்து ஐஸ்கிரீம் மேக் பண்ணி கொடுத்தாரு. சோ இது என்ன ப்ரோ இருக்கு, ஃப்ரெண்ட் தான, ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நடுவுல ரெண்டு பேர் மாறி மாறி கொடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, பார்வதிக்கு ஐஸ்கிரீம் யாருமே கொடுக்கல. அதுதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி இதுவா தான் இருக்கு. என்னதான் யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த இடத்துல பார்வதி யாருக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க வந்து கமருதீனை கூப்பிட்டு கொடுப்பாங்க பார்த்தா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சபரியை கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க. அதாவது பார்வதியை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, நீ என்ன வெறுப்பேத்துறேன்னா நான் வந்து நீ எதுல என்ன வெறுப்பேற்றி அதை வச்சு ஒன்று அடிக்கிறேன். என்ன பண்ணாங்க, இதுக்கு முன்னால அமித்தை வச்சு கமருதீனை வெறுப்பேற்றினாங்கல்ல. ஸோ இப்போ பார்வதி என்ன பண்றாங்க, சபரியை வச்சு கமருதீனை வெறுப்பேற்றல அப்படின்னு சொல்லிட்டு சபரியை கூப்பிட்டாங்க. ஆனா சபரி அங்க சிறப்பான வேலையை பார்த்துட்டு போயிட்டாப்ல. அதாவது இது நீ உன்னோட இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கா கிடையாது. அதாவது நீ என்ன பண்றனா, இப்போ அவனை வெறுப்பேற்றதுக்கு என்ன கூப்பிடுறேன்னு எனக்கு பக்காவா தெரியுது. பார்வதி ஐஸ்கிரீம் இருக்குதோ இல்லையோ நான் உருக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா செம்மையா கவுண்டர் போட்டாப்ல. செல்ஃப் லவ் தான் இன்னைக்குமே முக்கியம் பார்வதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. பார்வதி இப்போ நீ பண்றதும் உன்னோட செல்ஃப் லவ் தான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவர் வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. அதாவது பார்வதியை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு ஆங்கர் அவனும் ஒரு ஆங்கர், சரி அந்த ஒரு வைப்ல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு கொடுக்குறேன், எதுக்கு உனக்கு இந்த பொழப்பு, எனக்கு வந்து சபரி கொடுக்கணும்னு தோணுது, நார்மலா இது எப்படி சொல்றது கொடுத்துட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, திடீர்னு அதுக்கு ஒரு கதையை ஒன்று ரெடி பண்ணி அவனுக்கு எனக்கு ஒரு வைப் செட் ஆகுது, என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம். ஆக்சுவலா இங்க என்னன்னா கமருதீனை வெறுப்பேற்றத்துக்கு சபரியை யூஸ் பண்ண பாக்குறாங்க. பார்வதி கிட்ட இருக்க இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப மட்டமான ஸ்ட்ராட்டஜி. எதுக்காக இந்த மாதிரி பண்றாங்கன்னே தெரியல. அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெனியூனா ஒரு அஃபெக்ஷன் வந்து ஒருத்தர் மேல இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரு வெறுப்பேற்றத்துக்கோசம் திடீர்னு இன்னொருத்தர் யூஸ் பண்றீங்கன்னா அப்ப அவங்க யாரு, அமித்தை அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணீங்க. அப்பட்டமா தெரிஞ்சது அமித்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கமருதீனை அப்படி சொல்லி ட்ரிகர் பண்ணணும். அவன் வந்து அரோரா கூட க்ளோஸா இருக்க மாதிரி நான் அமித் கூட க்ளோஸா இருந்தா அவனுக்கு பொசிட்டிவ் வரும். ஸோ அதனால அவனை வெறுப்பேற்றலாம்னு சொல்லிட்டு பண்ணீங்க. இப்போ வந்து சபரி யூஸ் பண்ணீங்க. சபரி வந்து பாத்தீங்கன்னா செருப்பு கழட்டி அடிச்சுட்டு போயிட்டான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கமருதீன் வந்து விக்கல் விக்ரம் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து மச்சானுக்கு அரோரா கூட இருந்தா லைஃப் வந்து கொஞ்சம் முன்னாடி போற மாதிரி இருக்கு. அதாவது அந்த டாஸ்க்ல சொல்றேன், அவ வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து புஷ் பண்றா, கொஞ்சம் முன்னோக்கி புஷ் பண்றா. ஆனா பார்வதி என்ன பண்றா, அவ கூட பேசாத, இவ கூட பேசாத, அவன் அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு என்ன ஒரு குறிப்பிட்ட பவுண்டரிக்குள்ளே வச்சு என்ன ஒரு மாதிரி லாக் பண்ணிடுறா மச்சான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இது விக்கல்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காப்ல. இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான மேட்டர் சொல்றாரு, டைட்டில் ஒருத்தருக்கு தான். சோ இதுக்கப்புறம் நான் டைட்டில் நோக்கி ஆட போறேன் அப்படின்ற மாதிரி கம்மு வந்து சொல்றாப்ல. எப்பா கம்மு, உனக்கு மூளைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? அதாவது போன வாரத்துக்கு முந்தின வாரமா அப்படின்னு இதை தான் சொன்னேன், நான் வந்து டைட்டில் நோக்கி ஆட போறேன்னு. திருப்பி போன வாரம் பார்த்தீங்கன்னா திருப்பி க்ளோஸ் ஆகி திருப்பி தடவல்ல போயிட்டேன். உனக்கு என்னதான் பிரச்சனை? ஆக்சுவலா ஒன்று வேணும்னா வேணும், வேணானா வேணாம், அதோட மூடிக்கிட்டு இருக்கணும். பார்வதி வந்து பேசணும், நான் உருகிறேன் அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்றாரு. உருகிறியா நீ, என்ன ஐஸ்கிரீமா, எனக்கு ஒன்றும் புரியலையா. பார்வதி வந்து பேசணும் நம்ம உருகிறாரா, அப்ப அந்த அளவுக்கு தான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஒரு பொண்ணு லைட்டா அப்படி தடவுனாலே போதும், மாலா மாலா அப்படின்னு ஓடிடுறது. ஸோ நீ யார் நீனு, எனக்கு அதுதான் ஒன்றும் புரியலையே. ஒன்று அரோரா சொல்றது கேட்குறியா கேளு, இல்லை பார்வதி சொல்றது கேட்குறியா கேளு. அந்த டபுள் கேம் எதுக்கு ஆடிட்டு இருக்க, இது ரொம்ப கேவலமாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள ஆக்சுவலாக பிரேக்கப் நடந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படின்னும் போது ரெண்டு பேர் பேச்சுவார்த்தை இல்லை, அவள் தான் பார்வதிக்கு புரிஞ்சிச்சு இவன் நம்மளுக்கு ஆப்போசிட்டா அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லாமல் தான் பேசவும் போகிறது இல்லை. கமருதீன் சொல்லி இதுக்கப்புறம் நான் பார்வதி கூட பேச போகிறது இல்லை. ஆனால் அவள் தான் மச்சான் நான் ட்ரை பண்ணுறா, அவள் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பேச ட்ரை பண்ணுறா, அதில் தான் நான் கொஞ்சம் இதுவாயிடுறேன். ஆனால் இதுக்கப்புறம் அப்படி பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் பார்வதி நான் அவாய்ட் பண்ண போகிறேன், நான் என்னோட கேமில் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட கேம் மட்டும் தான் எனக்கு முக்கியம், டைட்டில் அடிக்கிற நோக்கி நான் போக போகிறேன். இது அந்த அரோரா கூட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஒரு கேமை நோக்கி புஷ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அரோராவை தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கமருதீன் என்ன பண்ணுவாப்ல, நான் அதை பார்க்கணுங்க. இதுக்குன்னே வந்து அரோராவை தூக்குங்களேன், அரோராவை எவிக் பண்ணி விடுங்களேன். கமருதீன் யாருன்னு தான் தெரியணும். ஆக்சுவலாக இப்போ ஒரு சப்போர்ட், ஏன் உனக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்க முடியாதா, சப்போர்ட் இல்லாமல் வாழவே முடியாதா? ஏதாவது ஒரு பொண்ணு கூட இருந்துகிட்டே இருக்கணுமா? அரோரா வந்து உன் கேம் நோக்கி புஷ் பண்ணுறாங்க, ஏன் அவளுக்கு கேம் ஆட இது வேலை இல்லையா, உன்னை புஷ் பண்ணுறதா வேலையா? எனக்கு அதுதான் அங்கே புரியல. கமருதீனை பொறுத்த வரைக்கும் பார்வதி விட்டு விலைக்கு வரணும்னு நினைச்சல, உண்மையில சூப்பர்.
பார்வதி விட்டு விலைக்கு வந்துரு. ஆனா எனக்கு என்ன கேள்வினா, நீ அரோரா கூட இருக்காதுன்ற. நீ வந்து அரோரா பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவங்களுக்கு ஒரு டாய் வேணும், ஓகேங்களா, ஒரு பொம்மை வச்சு விளையாடுறதுக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை விட்டு கமருதீனை தூக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த அட்வைஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. மற்றபடி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அரோரா கூட துஷார் மாதிரி ஒரு டாயா தான் பார்த்தீங்கன்னா கமருதீனை யூஸ் பண்ணுவாங்க. ஃபேக்ட் அதுதான். இது கமருதீனோட கேம் இம்ப்ரூவ் பண்ணணும்லாம் அரோரா ஐடியா கிடையாது. அரோரா பொறுத்த வரைக்கும் பார்வதி கூட இவங்க போகக்கூடாது, இவன் நம்ம கூட இருக்கணும், நம்ம கூட ஒரு டாயா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அரோரா நினைக்கிறாங்க. போன வாரம் என்னன்னா, இல்லடா நீ பார்வதி கூட இருடா அப்படின்ற மாதிரி விலைக்கு போயிட்டாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்க, அவங்க 2 பேர் பிரிஞ்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே நடந்துகிட்டே இருக்கு. கமருதீன் இந்த பக்கம் வரதும் அந்த பக்கம் போகிறதும், இந்த பக்கம் வரதும் அந்த பக்கம் போகிறதும், யார் நீ உனக்குன்னு ஒரு நிலைப்பாடே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, இப்போ வந்து பேசாம இருக்குன்னு சொல்றல, பேசாம இருந்துறேன், எதுக்கு இப்படி இருக்கு? ஏன் சபரிலாம் இல்லை, இப்போ சபரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்றாங்க, ஓகே, பார்வதி வந்து எதுக்கு ட்ரை பண்றாங்க, சும்மா ஒரு கண்டென்ட்காக ட்ரை பண்றாங்க. சபரிக்கு அது தெரியுது, தெரிஞ்சவன செருப்பு கழட்டி அடிச்சிட்டு போல. அந்த மாதிரி உன்னால ஏன் பண்ண முடியல? ஆக்சுவலா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்வதியை பிடிக்கல, அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா டைரக்டா பார்வதி கிட்ட சொல்லிட்டு, இதை பாரு பார்வதி வேணாம் அப்படின்னு சொல்லு. நீயும் சொல்ற, ஆனா சொன்ன அப்புறம் பார்வதி பேசணும்னு ஏன் உருகுற? அதுதானே கேள்வி ஆகுது. இங்க வந்து நான் பார்வதி அரோரா இவங்க 2 பேரும் குறை சொல்ல வரலங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட தேவைக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது ஒரு விஷயம் பண்றாங்க. இப்போ அரோரா பொறுத்த வரைக்கும் கமருதீன் கூட இருக்கணும், அப்பதான் டைம் பாஸ் ஆகும், ஜாலியாக ஃபன் பண்ணுவோம் அப்படின்றது இவங்களோட தேவை, கரெக்டா? அதே மாதிரி அந்த பக்கம் பார்வதியோட தேவை என்னது, அவங்க கூட இருந்தால் நம்ம பேசுறதெல்லாம் ஒருத்தர் கேட்கறதுக்கு ஒரு கரெக்டான ஆள் வேணும், நம்மளுக்கு ஒரு அடியாள் மாதிரி ஒருத்தர் வேணும் அப்படின்ற மாதிரி பார்வதியோட ஒரு இது, ஓகேங்களா? ஸோ 2 பேருக்கும் அவங்களோட தேவைக்கு கமருதீனை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கமருதீனுக்கு என்ன தேவை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, கமருதீனுக்கு என்ன தேவை? உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரோராவும் தேவை, பார்வதியும் தேவை, அதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஒரு பேசுனதை பார்க்கும்போது ஓகே, கமருதீன் வந்து அவ்வளோ பயங்கரமாக டிசிஷன் எடுத்து பிரேக்கப் பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் கமருதீன் கேமை பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு தோணுது. ஆனால் இந்த பீஸ் வந்து அப்படிலாம் இல்லை. அடுத்த ஒரு 2 நாளில் பாருங்க திருப்பி பார்வதி கூட உட்காந்து தடவிட்டு இருப்பாரு தடவல் மன்னன். எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற கம்மு? நீ வந்து கம்முன்னு உன் கேமை மட்டும் ஆட முடியாதா? உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமுக்கமாக ஒரு ஆள் வேணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ கூட பாருங்களேன், நான் டைட்டில் நோக்கி ஆட போறேன்றாரு, ஆனால் எனக்கு வந்து அரோரா கூட இருந்தால் அவ புஷ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் டைட்டில் நோக்கி, டைட்டில் ஒருத்தருக்கு தான் சொல்றல, அப்ப அந்த டைட்டில் நோக்கி தான் நீ ஆட போற, அரோராவும் ஆட போகுது. ஸோ அப்படின்னும் போது அரோரா எதுக்கு உனக்கு ஸ்டெப்னியா கூட்டிட்டு வந்திருக்காங்களா உள்ள? இல்ல அந்த பொண்ணு டைட்டில் நோக்கி தான் ஆட போகுது அப்படின்னும் போது அப்ப அந்த பொண்ணு கேமரா தான் இம்ப்ரூவ் பண்ணணும், உன் கேமை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ உன் கேமை நீ தானே இம்ப்ரூவ் பண்ணணும். இதுக்கப்புறம் நான் மற்றனா ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்க போகிறோம், யார்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாக இருக்க போகிறதில்ல, நான் டைட்டில் நோக்கி ஆட போகிறேன் அப்படின்றது பேசுறது எப்படி இருக்கு? பார்வதி விட்டு வேலைக்கு வர போகிறேன், அரோரா கூட க்ளோஸாக இருக்க போகிறேன், அரோரா எனக்கு ஹெல்ப் பண்ணும், நான் டைட்டில் நோக்கி ஆட போகிறேன் இப்படின்னு பேசுறது எப்படி இருக்கு? எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல. எனிவேஸ், ஆனால் ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்து பிரேக்கப்னு ஒன்று பண்ணிட்டாப்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் கம்முக்கு. ஆனால் இது வந்து இப்படியே இருந்தால் கரெக்டாக இருக்கும். பார்வதிக்கு அது நல்லதாங்க. ஏன்னா பார்வதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லவ் கண்டென்ட் வந்து ரொம்ப கேவலமான ஒரு லவ் கண்டென்ட் ஆகும். பார்வதிக்கு சரி கமருதீனுக்கும் சரி அது ரொம்பவே ரிஸ்கான ஒரு விஷயம். இவங்க பேசுறது தடவுறது எல்லாம் கொஞ்சம் எப்படி சொல்ற ஒரு லிமிட்டை தாண்டி போகுது. அதனால இவங்க 2 பேரும் இந்த லவ் கண்டென்ட் பண்ணாம இருக்கிறது, லவ் கண்டென்ட் விட்டு வெளியே வரது தான் அவங்களுக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ இப்போ முடிஞ்சதுல இதோட இந்த லவ் கண்டென்ட் விட்டுட்டு கொஞ்சம் பெட்டரா கேம் பிளே பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், அரோரா எவிக்ட் ஆயிட்டாங்கன்னா கமருதீனோட நிலைப்பாடு என்ன அப்படின்றத அப்ப பார்க்கணும். அப்ப மட்டும் திருப்பி போய் பார்வதி கிட்ட சேர்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஒரு கேவலமான ஒரு இது இல்லை. ஏன்னா அப்போ வந்து அரோரா கூட இருந்தா ஓகே, அரோரா போயினா இப்போ எனக்கு பார்வதி தேவை அப்படின்ற மாதிரி போனார்னா அது எப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ உங்களோட கருத்து என்ன? இந்த 2 பீஸ் வந்து பிரேக்கப் பண்ணது வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இல்லாமல் இருந்தாலே நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேரும் பிரேக்கப் பண்ணுறதா உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ இருக்க ஸ்டேட்டில் அப்படியே இருந்துடும், ஒருத்தர் பேசாமல் இருந்தால் கூட பெட்ரு. ஏன்னா எப்படி சொல்கிறது, அவங்க அடுத்தடுத்த லிமிட்டில் போய் உள்ள லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க நைட்டில் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க இப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ஒரு 2-3 வாரம் தொடர்ந்து லவ் பண்ணாங்களே போதும், ஒரு கேஸில் மாட்டிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.